நீங்க போய் எங்க கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்லுங்க எனக்கு. பேர் வந்து பீனா கொலாடா. பீனா பீனா எல்ஏ மேங்கோ மூஸ்ன்னு சொல்லுவோம். இன்னைக்கு ஒரு புக்கே எல்லாரும் வாங்க. அடுத்து ஃபேமஸ் ஆவர் இருக்காரு இவர்தான். சாக்லேட் பனகோட்டா மைலோ மாதிரி இருக்கும் டேஸ்ட். போகும்போது எல்லாம் சாப்பிட்டு தான் போறேன். இவங்க வந்து எங்களுக்கு காம்படிஷன். ஒரு சாக்லேட் ஒரு பிளானட். கேபிபரா வந்து கொரியா, இது டர்க்கி. மேடம் ஒரு நிமிஷம் இருங்க கொஞ்சம். இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன், நடந்துருச்சு. எனக்கு ஒரு டீ கொண்டாங்க. டீ டீ டீ. நெக்ஸ்ட் கண்ட்ரி மேடம். இது வந்து சும்மா ஏதோ ஒரு கண்ட்ரி நீங்களே வெச்சுக்கோங்க. பிரெஞ்ச் ஆப்ரா. பிரெஞ்ச் ஆப்ரா. ஆப்ரா. மர்க்கா சொல்லு. ஆப்ரா. ஓகே. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆப்ரா தியேட்டரை வந்து மிமிக் பண்ணுதான். ஆப்ரா தியேட்டரா காட்டுங்க மேடம். லோட்டஸ் பிஸ்காஃப் இது ஃபெரர் ரோஷர் வந்து உள்ள மிக்ஸ் பண்ணி. ஆமா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரெட் நூல் நங்கைனர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஸ்ரீவித்யா. இன்னைக்கு என் கூட அதாவது கொஞ்சம் வருஷம் முன்னாடி இவங்களோட ஒரு கேக் ட்ரெண்ட் ஆகி தேடி கண்டுபிடிச்சு அவங்கள போய் நான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கே நல்லா கஷ்டப்பட்டிருக்கேன். எஸ் ஐ ஹேவ் ஸ்வேதா அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க ஒரு பேஸ்ட்ரி குயின் அப்படின்னு உங்களை வந்து பேசிக்கிறாங்க இப்ப. ஐயோ, how you feel about it? எல்லா பக்கமும் பேசுறாங்க. how you feel about that? It feels very good, but also ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வர்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் எப்பவுமே அந்த நர்வஸ்னஸ் ஆங்ஸைட்டி இருந்துட்டே இருக்கு. பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு பொசிஷன்ல போட்டாங்க நம்மள. அதனால யா அதே மாதிரி வந்து நீங்க எப்பயுமே புதுசு புதுசா அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு இதுல கேக் பண்ண முடியுமா, இதுல கேக்கா அப்படிங்கிற மாதிரி தான் யூ டூ. பிகாஸ் நான் வந்து லாஸ்ட் டைம் பண்ணும்போது கூட அந்த இதுக்காக வேலண்டைன்ஸ் டேக்காக நீங்க ரோஸ்ட்ல வந்து கேக் அது பாட்டில் பண்ணியிருந்தீங்க. அது வந்து நம்ம சேர்ந்து வேற பண்ணோம். ஆமா. ஸோ வந்து இப்ப பார்த்தோம் அப்படின்னா என்னெல்லாமோ வெரைட்டியா பண்றீங்களே, இதெல்லாம் என்னது? வெரைட்டி கொடுத்தாதாங்க நம்மளுக்கு கொஞ்சம் எந்தூசியாஸ்டிக்கா இருக்கும். வெரைட்டி கொடுக்கலனா எப்படி? ஓகே இருங்க, என்ன உங்க டீம் ஏதோ இறக்கிட்டே இருக்காங்க. ஓகே எஸ் ப்ளீஸ். எங்க இதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க? பிஸ்காஃப் சீஸ் கேக். இது வந்து இது பேர் வந்து பீனா கொலாடா. பீனா கொலாடாவா? ஸோ எப்படின்னா பைனாப்பிள் கோகோனட் அந்த ட்ரிங்க் இருக்கு இல்லையா? ஆமா. பைனாப்பிள் கோகோனட் அண்ட் மேங்கோ. ஸோ அந்த ட்ரிங்க் ஓட ஃப்ளேவர்ஸை இதில் கொண்டு வந்துட்டு கோகோனட் மாதிரி ஷேப்ல. கைஸ் பாருங்க கைஸ், அடுத்து எதுவும் வந்திருக்கு மேடம். தெரியல மேம். ஸோ இது வந்து மேங்கோ, எல்ஏ மேங்கோ மூஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ மேங்கோ மாதிரியே இருக்கும் பார்க்க, சாப்பிடுவோம் மேங்கோ மாதிரியே இருக்கும். பட் சீசன்லாம் வந்து மேங்கோ கிடைக்காது இப்போ. ஆமா. ஆனா நம்ம கிட்ட இந்த மேங்கோ கிடைக்கும். அது எப்படி மேம்? அது அப்படிதான். இதெல்லாம் நீங்க போய் எங்க கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்லுங்க எனக்கு. ஸோ அந்த பல்ப் இருக்கு இல்லையா, உள்ள வந்து ரியல் மேங்கோ பல்ப் இருக்கு. ஸோ ஹைதராபாத்ல இருந்து நாங்கள் அந்த பல்ப்பை வந்து எப்படின்னா அந்த மேங்கோவை ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஃப்ரீஸ் பண்ணி அதை வந்து ஜூஸ் பண்ணி அதை ஒரு பல்ப் எடுத்து ஒரு பியூரே மாதிரி பண்ணி உள்ள இன்சர்ட் பண்ணிப்போம். ஸோ தட் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. அந்த மே மாதம் சாப்பிட்ற மேங்கோ உங்களுக்கு இன்னும் அந்த டேஸ்ட் இருக்கும். அடடா, இன்னும் ஒரு முக்கியமான மேட்டர் வச்சிருக்காங்க. இது சாக்லேட் தானே மேம்? இது என்ன மேம் இது? ஒரு சாக்லேட்டும் ஒரு பிளானட். இது சீரியஸாவே அப்படியே என் பிரெயின்ல இருந்து வந்து கான்செப்ட். என் பிரெயின்ல எல்லாம் ஒண்ணுமே வர மாட்டேங்குது, உங்க பிரெயின்ல இருந்து இவ்வளவு வருது. ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா பான்ஸ்ன்னு சொல்லி சாக்லேட்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கும் பிரான்ஸ்ல எல்லாம். அங்க வந்து இது ஒரு நம்ம எப்படி இந்தியன் ஸ்வீட்ஸ் அந்த காஜு கட்லி லட்டு மாதிரி சாப்பிடுறோமோ இதெல்லாம் அவங்க அங்க சாப்பிடுவாங்க. ஆனா கலர்லாம் ஒரு மாதிரி என்ன வேணா போடுவாங்க. சோ நானே யோசிச்சேன் நம்ம ஒரு கான்செப்சுவலா கலர்ஸ் கொண்டு வரலாம். சும்மாவே நம்ம ஜெம்ஸ் சாக்லேட் மாதிரி எடுத்துருவோம், நல்லா இருக்காது. கொஞ்சம் கான்செப்சுவலா நெப்டியூன்னா இந்த கலர் தான் இருக்கும், யுரேனஸ்னா இந்த கலர் தான் இருக்கும், நம்ம சின்ன வயசுல படிப்போம் தெரியுமா, அந்த மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு இது ஒரு எக்ஸைட்மெண்ட். மேம் அது எப்படி மேம் பிரெஞ்ச் அதுக்கப்புறம் சுவிட்சர்லாந்து இந்த பக்கத்துல இருந்து எடுக்கிறீங்களே நம்ம ஊர்ல? ஆனா நம்ம ஊர்னா போர் அடிக்குமே. ஆமா கரெக்ட். எல்லா இடத்துலயும் ஸ்ரீமித்தாயில போனா காஜு வரும், லட்டு வரும். அதனால வந்து என்ன கிடைக்கலையோ எந்த ஷாப்லயும் கிடைக்காத ஒரு ஐட்டமா நம்ம கொண்டு வரணும். சூப்பர். இதுக்கப்புறம் இவரு தான் இப்ப அடுத்து ஃபேமஸ் ஆவர் இருக்காரு. இவர் தான் சோ இது வந்து என்னன்னா பனகோட்டா மாதிரி நாங்க ஓவர் நைட் வந்து அதை பண்ணிட்டு அதை ஃப்ரீஸ் பண்ணி வைப்போம். ஃப்ரீஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே வந்து அதை ஜிகிள் வரும். ஜிகிள் ஆறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 45 minutes ஆகும். ஓ ஓகே. இப்பவே சாக்லேட் பனகோட்டா மைலோ மாதிரி இருக்கும் டேஸ்ட்.
மேடம் போகும்போது எல்லாத்தையும் சாப்பிட்டு தான் போறேன். எல்லாத்தையும் சாப்பிட்டு வச்சுக்கோங்க. இதோ இவங்க வந்து இவங்களுக்கு காம்படிஷன், கேபிபராக்கு காம்படிஷன். 2 ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கேன் இல்லையா, லஃபைட்டும் நிர்வாணாவும். ஸோ லஃபைட்ல கேபிபரா ரிலீஸ் பண்ணும்போது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதனால நிர்வாணா இருக்க டீம் என்ன சொன்னாங்க, நீங்க அவங்களுக்கு மட்டும் டெசர்ட் ரிலீஸ் பண்ணுங்க, எங்களுக்கும் டெசர்ட் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன், என்ன பண்ணலாம். சின்ன வயசுல டெடி பேர் ஒரு ரப்பர் வச்சிருந்தேன் நான், டெடி ஜோ, அதான் அதோட பேரு. ஸோ அது என்ன ஒரு 6 months 7 months என்னோடயே இருந்தது. ரொம்ப சின்ன வயசு, ஒரு 6th standard வச்சுக்கோங்களேன். ஸோ அதான் யோசிச்சேன், சரி நம்ம டெடி பேர் ஒன்று ரிலீஸ் பண்ணலாம். கேபிபரா மாதிரியே இருக்கும். டெடி பேர் லாட் ஆஃப் பீப்புள் ரிலேட். ஸோ இதுக்காகவும் நிறைய பேர் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து மில்க் சாக்லேட் வித் ராஸ்பெரி ஃபில்லிங் உள்ள. ஸோ ரியல் ராஸ்பெரிஸை நாங்கள் பியூரே பண்ணி உள்ள வச்சிருப்போம். இதெல்லாம் நீங்க எங்க மேம் கண்டுபிடிக்கிறீங்க? சொல்லுங்க. அப்பதான் இன்ட்ரெஸ்டா இருக்கும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வர. நீங்க எந்த கண்ட்ரில போய் சும்மா பிரியாணி செஞ்சா வருவீங்களா? சும்மா பிரியாணி செஞ்சா நான் வரமாட்டேன். மேபி கொஞ்சம் ஏதாவது செம்ம ஸ்பைஸா இருந்தா அடி வருவேன். ஸ்பைஸியா பிரியாணி போட்டா நீங்க வருவீங்க? நான் வருவேன் மேடம். பட் லாட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்றாங்க, இதை நான் வீட்லயே பண்ணுவாங்க அப்படின்றாங்க. வீட்ல பண்ண முடியாத டெசர்ட் இது என்ன இருந்தாலும் ஸ்வேதா மேம் கையால வர பிரியாணின்னு ஒரு வித்தியாசம் இருக்குல்ல, அது அப்படிதான் வரணும். மேம் இது சீஸ் கேக்கா? இது வந்து பாஸ்க் சீஸ் கேக்னு சொல்லுவோம். டர்க்கில வந்து சான் செபாஸ்டியன் சீஸ் கேக். சோ எல்லாமே ஒரு ஊர் இன்ஸ்பயர் பண்ணி. கேபிபரா வந்து ஒரு கண்ட்ரின்னு சொல்லுங்க. ஒரு கண்ட்ரியா? ஒரு கண்ட்ரில இருந்து நம்ம இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தது. கேபிபரா வந்து கொரியா. ஓகே, இது வந்து நம்ம பிரான்ஸ். செட்ரிக் ரோலே இது பிரான்ஸ். அது எல்லாமே பிரான்ஸ். இது பிரான்ஸ். இது வந்து டர்க்கி. அது டர்க்கி. இது வந்து சும்மா ஏதோ ஒரு கண்ட்ரி, நீங்களே வெச்சுக்கோங்க. அது அவங்களோட ஓன் கண்ட்ரி. அவ்வளவுதான். அப்ப இது இந்தியா. ஓகேவா? இது மேடம் அதுதான் கொரியா. இது வந்து டர்க்கில சான் செபாஸ்டியன் சீஸ் கேக்னு சொல்லி ரொம்ப வைரலா போயிட்டு இருந்தது. சரி, அதை நம்ம கொண்டு வருவோம் சொல்லி பாஸ் சீஸ் கேக். இது வந்து வேற லெவல்ல போயிட்டு இருந்தது. ஏன்னா உங்களுக்கு வந்து சாக்லேட்டே பிடிக்கலனாலும் உங்களுக்கு இது பிடிக்கும், சாக்லேட் பிடிச்சாலும் உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா ட்ரிபிள் சாக்லேட் சாஸ் போடுவோம் நம்ம மேல. ஸோ ட்ரிபிள் சாக்லேட்ல நீங்களே செலக்ட் பண்ணி ஊத்திக்கலாம். மில்க் சாக்லேட் தான் வேணும், ஒயிட் சாக்லேட் தான் வேணும். ஸோ மேல ஊத்தி நீங்க சாப்பிடலாம். ஸோ இது என்னன்னா, இது மேல ஒரு பர்ன்ட் லேயர் இருக்கும், சைட்ல வந்து க்ரீமியா இருக்கும். ஓகே. ஸோ நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச டெசர்ட் இது. அண்ட் பெஸ்ட் பார்ட் இஸ் இட்ஸ் எக்லெஸ். ஸோ உள்ள வந்து வே ப்ரோட்டீன் போட்டிருக்கோம். ஏன்னா ப்ரோட்டீனை சப்ஸ்டியூட் பண்ணோம்ல. யாரு சாமி இவங்க இப்படி இருக்காங்களே. ஓகே, அதாவது நீங்க டயட்ல இருந்தா கூட நீங்க டெசர்ட் சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக மேம்? ஆமா, அப்படிதான் நான் சொல்லி கொடுப்பேன். இது வந்து அடுத்தது மேம். அடுத்த கண்ட்ரி, நெக்ஸ்ட் கண்ட்ரி மேடம். அடுத்து வந்து இதெல்லாம் பிரான்ஸ் தான் வச்சுக்கோங்களேன். பிரெஞ்சு ஆப்ரா. பிரெஞ்சு ஆப்ரா. ஓகே. ஒருத்தவங்க கேட்டாங்க என்கிட்ட, எதுக்கு இது பேர் வந்து ஆப்ரான்னு வச்சிருக்கீங்க அப்படின்னு. இது என்னன்னா, இந்த லேயர்ஸ் வந்து ஆப்ரா தியேட்டரை வந்து மிமிக் பண்ணுதான். ஆப்ரா தியேட்டரா? காட்டுங்க மேடம். என்ன மிமிக் பண்ணு சொல்லுங்க மேடம். ஸோ அந்த ஆப்ராவோட ஆடிட்டோரியம் இருக்குல்ல, அந்த ஆடிட்டோரியமோட சீட்டிங்கை வந்து இது அப்படியே மிமிக் பண்ணுது. ஸோ அந்த போட்டோ நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த பிரெஞ்சு ஆப்ரா மாதிரியே இருக்கும் அந்த ஆடிட்டோரியம். ஸோ அது பிரான்ஸ்ல இருக்கிற ஆப்ரா ஆடிட்டோரியமோட மிமிக்ரி தான் பிரெஞ்சு ஆப்ரா. இன்னொன்னு என்னன்னா, இதுல வந்து ஆல்மண்ட் ஸ்பஞ்ச் வச்சு பண்ணிருக்காங்க. அது பேர் ஜக்காந்த். ஜக்காந்த் வந்து மோனாலிசாவோட இன்னொரு பேர். எனக்குலாம் மோனாலிசா அப்படிங்கிறது பல வருஷம் தெரிஞ்சது. இவங்க புதுசா பேர் கண்டுபிடிக்கிறாங்களே. காஃபி பட்டர் கிரீம், காஃபி கனாஷ், இது இருக்கும். பேர் என்ன? ஆல்மண்ட் ஸ்பஞ்ச் இருக்கு. அடடா மேடம், அது ஒன்று இருக்கு மேடம். ஸோ இது வந்து which country மேடம்? இது வந்து அமெரிக்கா, நியூயார்க் சீஸ் கேக். நியூயார்க். ஓகே, அப்ப இது வந்து டர்க்கில இருந்து கொண்டு வந்திருக்காங்க, அடுத்து நியூயார்க்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ லோட்டஸ் பிஸ்காஃப் பிஸ்கெட்ஸ் மேலே போட்டு பிஸ்காஃப் டேஸ்ட் போட்டு நியூயார்க் சீஸ் கேக். ஏன்னா பிஸ்காஃப் ஒரு காலத்துல ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இப்போ வந்து இந்தியாலேயே பிஸ்காஃப் கொண்டு வந்துட்டாங்களே. ஆமா. ஸோ அதனால பிஸ்காஃப் சீஸ் கேக். ரைட் மேடம். அது ரெண்டு மேடம். ஸோ இது வந்து மெட்டில்டா கேக் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு தெரியுமா? ஸோ அந்த மெட்டில்டா கேக்கோட இன்ஸ்பிரேஷன், நம்ம வீட்டில் ஹோம் பேக்கரா இருந்தோம்னா என்ன மாதிரி கேக் பண்ணுவோம்? நார்மல் சாக்லேட் ஃபட்ஜில் அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஃபுட். எப்போவுமே இந்த மாதிரி டிசைனாக பண்ணும்போது சில பேர் என்ன கேட்குறாங்க, அட்லீஸ்ட் எங்களுக்கு தெரிஞ்ச டெசர்ட்டாக ஒரு 4 வேங்களேன், எங்களுக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண இப்போ வந்து டைம் இல்லை, எங்களுக்கு பிடிக்கல. ஸோ அப்படி சொன்னோடனே ஃபட்ஜ் கேக். அது சாப்பிட்டா இதுதான் சாக்லேட் கேக்குன்னு தெரியும். ஒரு பேக்கரியே எப்படி கரெக்டாக சூப்பராக பண்ணுறாங்கன்னு நீங்கள் ஜட்ஜ் பண்ணுவீங்கன்னா, அவங்க எப்படி சாக்லேட் கேக் பண்ணுறாங்கன்னு வச்சு தான் நீங்கள் ஜட்ஜ் பண்ணணும். அப்போ நீங்கள் செம்மையாக பண்ணுவீங்களே, நான் தான் அன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிட்டேனே. ஓகே மேடம். அது மேடம் இது வந்து அதே தான் வேரியேஷன் ஆஃப் லோட்டஸ் பிஸ்காஃப். இது ஃபெரோ ரோஷர் வந்து உள்ள மிக்ஸ் பண்ணி. ஆமா. ஐயோ மேடம், ஒரு நிமிஷம் இருக்கு, நான் கொஞ்சம் ஸ்மெல் வருதா? இதெல்லாம் வேற நீங்க கொடுப்பீங்கல்ல, அதை வேற நான் சாப்பிடணும்ல, அதுக்காக நான் இப்பவே அப்படி இது பண்ணிக்கிறேன். ஸோ இது அதாவது ஒரு கண்ட்ரி அப்படிங்கிறீங்க,
இந்த கண்ட்ரிக்கு நீங்க டிராவல் பண்ணுவீங்களா இல்ல அதுல இருக்கிற பேக்கர்ஸ் எல்லாம் வந்து நீங்க வந்து கண்டுபிடிச்சி இதெல்லாம் கொண்டு வரீங்களா? எப்படி எல்லாம் கொண்டு வரீங்க? டிராவல் பண்ணியிருக்கேன், பாரிஸ் போயிருக்கேன். பாரிஸ் போகும்போது செட்ரிக் க்ரோலேயோட கெஃபேல அப்படியே லைன் கட்டி நிற்பாங்க அவங்க. அவர் எப்போ கடையை திறப்பாரு, எப்போ அந்த டெசர்ட்டை பண்ணுவாருன்னு சொல்லி லைன்ல நிக்கலான்னு பார்த்தா 3 மணி நேரம்லாம் நிக்கிறோமா, சரி நம்மளுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு அதை நம்ம அப்படியே இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஒன்று. இன்னொன்று வந்து சைனா போனோம். நாங்கள் சைனா போகும்போது அங்கே இருக்கிற பிரெட்டு கேக்கெல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ எனக்கு ஒரு ஆசை, இதெல்லாம் நம்ம இடத்துல கொண்டு வந்தால் நம்ம மக்களும் விரும்புவாங்கல்ல. எல்லாருமே சைனா போக மாட்டாங்க. ஆமா மேம், சைனா போகாதீங்க, லஃபேட் வாங்க. கரெக்ட் மேடம். ஏடி கரெக்ட். இருந்து பிளேட் எல்லாம் நாங்க எடுத்துட்டு வந்தோம். ஆக்சுவலா சைனால இருந்து பிளேட்டு கப்பு அதெல்லாம் பண்ணி ஒரு யூனிக்கான பிரசன்டேஷன் கொண்டு வரலாம் சாப்பிட்றவங்களுக்கு. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கீழ்பாக்கில் ஒரு மாடியில ரொம்ப சின்ன ஸ்பேஸ் ஐ saw you and today வந்து ஒரு இவ்வளோ பெரிய கேஃபே அண்ட் இவ்வளோ பெரிய விஷயங்கள். how you did அப்படிங்கிறது தான் என் கேள்வியா இருக்கு. எப்படி பண்ணீங்க இதெல்லாம்? பல வருஷம் ஆன்சர்ஸ் இருக்கே. எப்படி? how? ஸோ ஐ திங்க் தேர்ஸ் a lot of learning. நிறைய லேர்ன் பண்ணி நிறைய பட்டு நிறைய ஃபெயிலியர் சக்ஸஸ் எல்லாமே கடந்து வந்த பாதை தான் இது. பட் ஒன்று என்னன்னா அந்த பயம் இருக்கும்ல, நம்ம அடுத்து இதை பண்ணா அது சக்ஸஸ் ஆகாம இருக்குமோ அப்படின்ற பயம் மட்டும் எனக்கு இல்லை. Okay. So I think that is the one factor that brought me here. Because யாரா இருந்தாலுமே இவ்ளோ பெரிய ரெஸ்டாரண்ட் திறந்தா முடியுமா நம்மளால அப்படின்னு யோசிப்பாங்கல்ல. ஸோ அந்த இது வந்து நான் யோசிச்சதே கிடையாது. நம்ம பண்ணிடுவோம், இறங்குவோம், பண்ணுவோம், அப்படிதான் நான் எப்பவுமே யோசிச்சிருந்தேன். ஓகே. அண்ட் நீங்க சொன்னீங்க நான் அடுத்த என்னோட கோல் ஒரு 5 years I want to open a cafe. I want to open a good restaurant அப்படின்னு தான் நீங்க சொன்னீங்க. செஞ்சிட்டீங்க, எப்படி இருக்கு? It feels nice but also scary. ஓகே. ஏன்னா நம்ம ஹோம் பேக்கரா இருக்கும்போது இருக்கிற டீமும் டார்கெட்டும் வேற. ஆனா நம்ம ரெஸ்டாரண்டா வரும்போது யூஆர் அவுட் தேர் இன் த வேர்ல்டு. உலகமே நம்ம மேலதான் கண்ணு வச்சிருக்கு. அடுத்து என்ன ரிலீஸ் பண்ண போறாங்க, அடுத்து என்ன ஸ்டெப்பு பண்ண போறாங்க, நம்ம எப்படி ரிவ்யூ கொடுத்தா அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க, அந்த மாதிரிலாம் லைக் லாட் ஆஃப் இது இருக்குல்ல. ஸோ நிறைய பர்சனாலிட்டிஸை மீட் பண்ற மாதிரி இருக்கு. பட் our networking also got higher. So contacts வரதுல இருந்து ஸோ நிறைய நல்லதும் நடந்திருக்கு, நிறைய கெட்டதும் இருக்கு. பட் ஐ ஃபீல் லைக் ஒரு ஹோம் பேக்கராகவே இருந்தால் நம்ம லைஃப் சேச்சுரேட் ஆகிடும். அதுக்கு மேலே நம்ம போகணும்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். அந்த ரிஸ்க் எடுத்து வந்தது தான் இது லஃபயட். ஓகே. ஸோ ஹோம் பேக்கர் டு ஆண்டர்பிரினர் அப்படிங்கிற ஒரு இந்த ட்ராவல் இருக்குல்ல, how you see that and failures பார்த்தேன் அப்படின்னீங்க. one failure that always push you, நான் வந்து இது புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த ஃபெயிலியர் அப்படின்னா அது எதுவாக இருந்தது? ஐ திங்க் டைமுக்கு ஒரு டெசர்ட் ஒரு கேக் வந்து ரெசிபி பண்ணி அதை ரெடி ஆகாதது தான் ஒரு ஃபெயிலியர்னு நான் கன்சிடர் பண்ணுவேன். பிகாஸ் நம்மளுக்கு முன்னாடி அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எப்போவுமே நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடணும். நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் ஒரு விஷயத்தை பற்றி, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா அடுத்தவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ தட் இஸ் மை ஸ்ட்ராட்டஜி டு இம்ப்ளிமெண்ட் வெரி ஃபாஸ்ட். ஸோ ஒன்று நம்ம யோசிச்சோன்னா ஒரு 2 days டைம்குள்ள நம்ம அதை ரிலீஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஐ எம் பிளெஸ்ட் இன் அ வே தட் ஐ ஹேவ் அ டீம் who will implement that in that way. ஓகே. ஏன்னா நம்மளுக்கு அந்த ஆளுங்களும் செட் ஆகணும். நம்மளோட அந்த மென்டல் ரேஸ்க்கு அவங்களும் ஈடு கொடுக்கணும். அப்படி அவங்க இல்லைன்னா நம்மளால ரிலீஸ் பண்ண முடியாது. ஸோ நிறைய வைரல் டெசர்ட்ஸ் எல்லாம் நான் பார்க்கும்போது இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு எல்லாருமே பேசுவாங்க for sure, but nobody will actually do it. அந்த எக்ஸிக்யூஷன் தான் முக்கியம். ஓகே. அதாவது நான் உங்களை வந்து நம்ம 2 பேர் மட்டும்தான் அந்த ஷூட்டில் இருந்தோம். கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஐ திங்க் இன்னும் ஒரே ஒரு பர்சன் இருந்தாங்க. அண்ட் டுடே யூ ஹேவ் எ டீம். இன்னைக்கு என் கூட என் டீம் இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதை எப்படி பில்ட் பண்ணீங்க? 110 employees actually. just one employee நான் பார்க்கும்போது அவங்க கூட அன்னைக்கு and இன்னைக்கு வந்து 100. எப்படிங்க, எப்படி, how? I think there's a little bit of luck, little bit of exposure that you need and கொஞ்சம் hard work. ஏன்னா நம்மளோட ஒர்க்கை பார்த்துட்டு சில பேரை டீமை ஜாயின் பண்ணுறதும் இருக்காங்க. இவங்க வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இவங்களோட யார் யார் இருக்காங்கன்னு பார்த்து இது பண்ணுறது. அண்ட் ஆல்சோ லிட்டில் பிட் ஆஃப் லக் பிகாஸ் சம்டைம்ஸ் ஐ ஃபெல்ட் லைக் ஒரு ஸ்டாஃப் வந்து உங்கள் டீம் தான் நான் ஜாயின் பண்ணணும், எனக்கு அதுதான் என்னோட ஆம்பிஷன் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணி எக்ஸல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அந்த லக் ஃபேக்டரும் இருக்குது. ஸோ ஐ ஃபீல் லைக் building the team is also seeing who requires what. இவங்க எதுக்காக நம்ம டீமை ஜாயின் பண்றாங்க, கத்துக்கணும், இன்னும் கொஞ்சம் வளரலாம், கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ லஃபயட்ல இருந்து நிர்வாணம் வரும்போது ஒரு அப்கிரேடா இருக்கும். இப்போ அகாடமி இருக்கிறதுனால அகாடமி ஒரு அப்கிரேடா இருக்கும். ஸோ there's always opportunities for them in the team. அது அப்படிதான் I was able to build 100 people. அதாவது நீங்கவே எப்போ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும், நான் வந்து ஒரு நல்ல கேக் பண்ணணும், யாராவது கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா
அப்படின்னு வெயிட் பண்ண இடத்துல இன்னைக்கு your டீம் இஸ் வெயிட்டிங், என்ன இங்க போடுவீங்களா அங்க போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு பார்க்கும்போது. ஸோ அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, பீரியட் ஆஃப் டைம் இருக்கும் நம்மளுக்கு. இது ஆரம்பிக்கும் போது வந்து ஒரு பயம், இதெல்லாம் நீங்க சொன்னீங்க, பயம் இருக்கு, எல்லாம் இருக்கு. பட் அது சக்ஸஸ் ஆன உடனே அது எப்படி இருக்கு பார்க்க? சக்ஸஸ்ன்றது I've never felt like இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோம் நான் யோசிச்சதே கிடையாது. I'm always on the run. இப்போ ஃபர்ஸ்ட் லஃபேட் இருக்கும்போது அது ஒரு பயம், 1 இயர் அதை எப்படி நடத்த போகிறோம், அடுத்த வருஷம் எப்படி இருக்க போகுது. அப்புறம் நிர்வாணா வந்துச்சு, நிர்வாணாவை எப்படி நம்ம சக்ஸஸ் ஆக்க போகிறோம். நிர்வாணா கொஞ்சம் சேச்சுரேட் ஆனோடனே இப்போ அகாடமியை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ எப்போவுமே ஐம் நெவர் ஃபெல்ட் இன் மை ஹெட் தட் ஐம் சக்ஸஸ்ஃபுல் அட் ஆல். எப்போவுமே ஐம் ரன்னிங் ஒன்லி, ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னும் சக்ஸஸ் வரலன்ற ஒரு விஷயம் தான் இஸ் மேக்கிங் மீ ரன். வந்துருச்சுன்னு நம்ம நினச்சோன்னா நம்ம ஓட மாட்டோம். ஓகே. அண்ட் வந்து நீங்கள் ஞாபகம் இருக்கிட்ட சொல்லி நான் ஃபஸ்ட்டு ஒரு கேக் பண்ணேன். அது வந்து எனக்கு நல்லாவே இல்லை, பிடிக்கல. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை பாராட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ யாராவது கேட்கலாம் தப்பு பண்ணால் நீங்கள் எப்படி கொஸ்டின் கேட்குறீங்க? இப்போ இருக்கிற டீம் தப்பே பண்ண மாட்டாங்க. ஓ ஓகே. ஸோ தே வின் தேர் ஃபார் அ வெரி லாங் டைம். ஓகே. அண்ட் ஒரு 4-5 வருஷமா இருந்திருக்காங்க. ஸோ அதனால தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி சிஸ்டம்ஸை கொண்டு வரணும் நம்ம. ஓகே. ஸோ க்ரீம் இவ்வளோ தான் போடணும், இந்த கேக்னா ஸ்பஞ்ச் இப்படி தான் ரெசிபி இருக்கணும். ஸோ எஸ்ஓபி கிரியேட் பண்ணணும். ஒரு இதுக்கு தப்பே நடக்கக்கூடாது. அட்லீஸ்ட் இந்த 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அட்லீஸ்ட் அது கூட பண்ணலன்னா எப்படிங்க? நைஸ். அண்ட் வந்து இப்போ நிறைய ஹோம் பேக்கர்ஸ்க்கு யூ பிகம் அண்ட் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கீங்க. ஸோ இவங்களை பார்த்து நாங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்களே. ஸோ உங்களுக்கு யார் வந்து இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க? ஸோ நிறைய பேர் எனக்கு ஹோம் பேக்கர்ஸில் இன்ஸ்பிரேஷன். இப்போது பார்த்தீங்கன்னா மெக்னோலியா பேக்கரி இருக்குல்ல நம்ம பெங்களூரில். ஸோ அவங்க தியோபிராமா, ஸோ அவங்க எல்லாருமே எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். பிகாஸ் அவங்களுமே சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு இடத்துல போய் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் சின்னதாக தான் அவங்களோட ட்ரீம்ஸ் இருந்துச்சு. பட் இது என்ன மாதிரி அவங்களும் வந்து இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் பெருசாக பண்ணலாம்னு சொல்லி ஃபைனலி அவங்க வேல்யூவேஷனே போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இஸ் வாஸ் மை ட்ரீம். ஒரு மக்கேக்ஸ் இல்லாமல் நிறைய மக்கேக்ஸ் இருக்கணும், ஒரு லஃபைட் இல்லாமல் நிறைய லஃபைட் இருக்கணும் அப்படின்னு. பட் ஹோப்ஃபுல்லி இட் கம்ஸ் ட்ரூ. இட் வில் கம் ட்ரூ. டோன்ட் வரி. ஓகே. ஸோ இதெல்லாம் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிங்கல்ல, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கஸ்டமர் வந்து அதை சாப்பிட்டுட்டு ஸ்வேதா இட்ஸ் வெரி நைஸ் அப்படின்னு சொன்ன மெமரி ஞாபகம் இருக்கா? கண்டிப்பா. எனக்கு வந்து நம்மள டேக் பண்ணுவாங்கல்ல ஸ்டோரிஸ்ல, அதுல எனக்கு தெரியும். அப்படியே நான் கையில எடுத்து சாப்பிடுற டெசர்ட்ஸ்லாம் அதே மாதிரி கையில எடுத்து சாப்பிடுவாங்க. ஸோ வந்து என்கிட்ட பர்சனலாவே சொல்லுவாங்க, நீங்க ஃபட்ஜ் கேக் வந்து சாப்பிட்டீங்கல்ல, ஸோ நான் அதுக்காகவே நான் லஃபைட் வந்தேன், அதே நான் சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நீங்க என்ன ரீல் போட்டு சஜஸ்ட் பண்றீங்களோ அதுதாங்க நாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு. அந்த டைம் நம்மளுக்கும் ப்ரெஷர் பில்டப் ஆகும், ஐயோ ரொம்ப தப்பா சஜஸ்ட் பண்ணிட்டோம்னா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதுவாகும். ஓகே நைஸ். அண்ட் இன்னொரு விஷயம்னா வந்து இப்போ இவ்வளோ விஷயம் நீங்கள் ஓடுறதா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட உங்களோட அந்த கெஃபேக்கெல்லாம் பேர் வைக்கிறது அழகா இருக்கு. இதெல்லாம் எங்கேருந்து கண்டுபிடிக்கிறீங்க? என்னோட ஹஸ்பண்டுக்கு தான். ஹஸ்பண்ட் he will only take care. இப்போ மக் கேக்ஸ்ன்றதே அவர் ரொம்ப கொஞ்சம் இதுவா இருக்காரு. அது நீங்க சொன்னீங்களே பேர் வச்ச, அதுதான் நீங்க எனக்கு அந்த ஐடியா எனக்கு தெரியுமே. நீங்க வந்து ஒரு கேக் வந்து பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து மக்ல கொடுத்ததுனால அது மக் கேக்னு வந்துச்சு. ஏன்னா நான் இதுல ரொம்ப யோசிக்க மாட்டேன், நம்ம டெசர்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். அவன் வந்து இந்த பேர் வச்சாதான் நல்லா இருக்கும், அப்பதான் எல்லாரும் கொஞ்சம் கிளாஸியா பார்ப்பாங்க. சோ அவர் தான் வந்து லஃபைட்னு பேர் வச்சாரு. அது எங்க நம்ம தெரியும்? லஃபைட்னு சும்மா நாங்களே யோசிச்சோம். அப்புறமா தான் நாங்க அதோட பேரை அப்படின்னா என்னன்னு பார்க்கும்போது அது அவர் வந்து ஒரு பிரெஞ்சு வாரியர். யூஎஸும் பிரான்ஸும் வேர்ல்ட் வார் 2ல இருக்கும்போது அந்த 2 கண்ட்ரியும் சேர்த்து வச்சது தான் லஃபயட், அந்த சோல்ஜர் பேரு. ஸோ அப்போ யோசிச்சோம், சரி நம்ம பிரெஞ்சு டெசர்ட்ஸ் வச்சிருக்கோம், யூஎஸ்ல இருந்தும் ஃபுட் வச்சிருக்கோம், பர்கர் பீஸாஸ். ஸோ நம்ம அதை ரெண்டுமே சேர்த்து லஃபயட்னு வச்சிருக்கோம். எப்படி அமேசிங். அடுத்தது நாங்களே ஒரு கதையை பில்டப் பண்ணோம். இது கதையா இல்ல உண்மையா? உண்மை. இது கதையா உண்மையா மேடம்? நீங்க கூகுள் பண்ணி பாருங்களேன். சரி ஓகே. அடுத்த இன்னொரு பேர் வச்சிருக்கீங்க, அது எங்க கண்டுபிடிச்சீங்க? நிர்வாணா வந்து இந்த இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கணும். சோ ஒரு கம்ஃபர்ட், ஒரு பீஸ். அந்த ஃபுட்டுமே என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்ச சாப்பாடு தான் இருக்கும், தெரியாத சாப்பாடுலாம் இருக்காது. என்னன்னா ஒரு நானு, அப்புறம் ஒரு பட்டர் சிக்கனு, ஒரு தாய் கறி. ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் கம்ஃபர்ட் ஃபுட்டாக வச்சுருக்கோம். ஸோ வந்தீங்கன்னா வயிறு நிறைய சாப்பிடணும், என்ஜாய் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸோட போகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பீஸ். ஸோ அங்கே ஒரு ஃபேஸ் இருக்கும் நிர்வாணால. அந்த ஃபேஸ் பார்த்தாலே அது வந்து கண்ணை மூடிட்டு ஒரு சாந்தமாக இருக்கிற ஃபேஸ். அதுதான் அதோட சிம்பிளே. நீங்கள் அந்த மாதிரி என்னைக்காவது இருப்பீங்களா மேடம்? இருந்ததே கிடையாது, என்னால் இருக்கவும் முடியாது. அவரும் நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு, கொஞ்சம் மெடிடேட் பண்ணால் நல்லா இருக்கும். என் மைண்ட் வந்து என்னன்னா பேசிக்கிட்டே இருக்கு, அதனால என்னால் ஸ்டாப் பண்ண முடியல, மயக்கமா இருக்கு எனக்கு. சும்மாவா இருக்கும் பேசிக்கிட்டு. ஸோ அதனால வந்து ஓகே மேம், நம்ம இதெல்லாம் பண்ணிட்டோம்,
இப்பயும் நான் அவங்க கூட சேர்ந்தா என்ன பண்ணுவேன், கேக் பண்ணுவேன்ல. கண்டிப்பா. நீங்க வேற ஏதோ புதுசா ஒண்ணு வச்சிருக்கீங்க, அந்த கேக்க கொஞ்சம் இறக்கு நீங்க வச்சுக்கோங்களேன். Yes, அதோட பண்ணிடுவோம். சேர்த்து முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, அதையும் சேர்த்து பேசிடுவோம். ஓகேவா? நீங்க எத்தனை கஃபே போயிருக்கீங்க இந்த மாதிரி? போனதே இல்ல. இது வரைக்கும் என் புருஷன் ரோல் பண்ணல, கட் பண்ணி வச்சிருக்கீங்களா? இது வரைக்கும் என் புருஷன் என்னைய கூட்டு போனது டீ கடை மட்டும் தான். அண்ணே 4 டீ மட்டும்ண்ணே. அண்ணா ஒரு ஜூஸ் மாசா பாட்டில் ஒன்று இருக்கண்ணே. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.